இறங்கிட்டோம். காட்மாண்ட்லேருந்து டெல்லி வந்து இறங்கியாச்சு. செக்கிங்கில் பையெல்லாம் சோதனை பண்ணுறான். போகும்போது ஒருத்தனும் ஒன்றும் கேட்கல. போகும்போது எங்கேயும் செக் பண்ணல. டெல்லி ஏர்போர்ட்டில் விட்டுட்டான். எல்லாத்தையும் மேலே பையன் மட்டும் திறந்து காட்ட சொன்னால் திறந்து பார்த்து ஸ்கேன் பண்ணி எல்லாம் உள்ளே போயிடுச்சு. வரும்போது சிவலிங்க திருமேனி பார்த்து இது என்ன சிலை கடத்துறியான்னு கேட்குறான். பூஜாமூர்த்தி பார்த்து திருநீட்டு பை எடுத்து இது என்ன இது உள்ள என்ன இருக்குது அதை எடு நோண்டு அதை அப்படின்றான். உள்ளே கை விட்டு ஒரு நோண்டு எடுத்து பூசி விட்டான். இல்லை அவனுக்கு அதை பார்த்து 2 பேர் எனக்கு பூசை அப்படின்னு வந்து என்ன அவனுக்கும் பூசி விட்டேன். கைலாயத்துக்கு போயிட்டு வந்து டெல்லியில் சாமி வச்சு திருநீர் கொடுக்கிறார் பாருங்க. அந்த மாதிரி திருநீர் அப்படின்னு பேசணும். உடனே ஈரோட்டில் ஒரு திருக்கூட்டம் இருக்குதுங்க. உண்மையான திருக்கூட்டம். ஒரு அடியாரை பார்த்தா உடனே திருநீர் பூசிக்குவாங்க. இருக்குதோ இல்லையோ ஒரு அடியாரை பார்த்தா உடனே திருநீர் பூசிக்குவாங்க. ஒருவேளை அவங்க பார்த்தவங்களுக்கு திருநீர் இருக்குது, எதிரில் நமக்கு திருநீர் இல்லாமல் போயிட்டு அவங்க நம்மளை பார்த்து பழிச்சிடுவாங்களேன்னு உடனே திருநீர் பூசுவாங்க. இடமாட்டாங்க. உங்களை போல் பூசுவாங்க, என்ன போல் இடமாட்டாங்க. ஆமாம். அதனால் திருநீற்றை பற்றி எப்பெல்லாம் எங்கெல்லாம் பேசப்படுதோ அங்கெல்லாம் உடனே பையெடுத்து திருநீர் சிவசிவா சிவசிவான்னு பூசிடணும். நானும் பூசிக்கிறேன், உங்களை பார்த்து நானும் பூசிக்கிறேன். சிவசிவா. ஆமாம், அதாங்க சைவத்துக்கு அழகு. மங்காமல் பூசி மகிழ்வீரே. எது? திருநீர். மங்காமல் பூசி மகிழும். ஏன்? கவச திருநீர். யாரோட கவச திருநீர்? கங்காளன் பூசும் கவச திருநீர். திருநீர் பூசுறவங்கெல்லாம் சாமிக்கு சமம். நம்ம நல்ல உடை போட்டிருந்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சமம் சொல்ல மாட்டாங்க. பார்த்து ஏன் புடவை கொஞ்சம் கம்மி தான், இந்த சட்டையை விட அந்த சட்டை கொஞ்சம் கம்மி தான். நான் வேட்டி என்ன ராமராஜ் வேட்டி கட்டியிருக்காம இதை விட கொஞ்சம் மட்டம்தான். நீங்கள் என்ன கட்டியிருந்தாலும் அதை நடக்கும். ஆனால் திருநீரை பார்த்து யாரும் பேசவே முடியாது. திருநீராக எனக்கு கொஞ்சம் கூட நானும் பூசுகிறேன். அதான் அடியாருக்கு பண்பு. திருநீர் பூசணும், இடக்கூடாது, பூசணும். வாரியார் சமையல் மாதிரி எடுத்து ஒரு படி திருநீர் வச்சுருப்பார். பெரிய எவ்வளோ பேர் பை இருக்கும், திறந்து எடுத்து இப்படி பூசுவார். நாம் இப்படி பூசுவோம், அவர் இப்படி பூசுவார். அவ்வளோ அருமையாக இருக்கும் அவர் திருநீர் பூசுறது. அவர் பூசத்தை பார்த்தாலும் நமக்கு திருநீர் பூசணும்னு ஆசை வரும். அப்படித்தான் நான் திருநீர் பூச பழகினேன். உண்மையாகவே எங்கள் ஊருக்கு வாரியார் சமையல் வந்திருந்தப்போ மேடையில் பிரசங்கம் பண்ணும்பொழுது அவர் பூசின திருநீரை பார்த்து தான் நான் வீட்டில் திருநீரை பூச ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னே நானும் இட்டுட்டு தான் இருந்தேன். ஸ்கூல் போகிற காலங்களில் இப்போல்லாம் தெரியாது. அவரை பார்த்து தான் நான் திருநீரை பூச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வீட்டிலலாம் திட்டினாங்க. எங்கள் அப்பாலாம் பூசுவார். பாட்டியில் நல்ல திருநீர் பூசுவாங்க. திருநீர் பூச சாப்பிடவே மாட்டாங்க. எந்நேரம் குளிச்சுட்டு வந்தாலும் திருநீர் இடத்துல பூசிட்டு 3 முறை வளமாக வந்து